விதவிதமான காய்கறிகள், பழங்கள், மலர்கள் என்று பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட சென்னை கோயம்பேடு மார்க்கெட் இப்போது குப்பை கூளங்களின் கூடாரமாக மாறிவிட்டது. குப்பைகளின் மூலமாக மின்சாரம், இயற்கை எரிவாயு ஆகியவை தயாரிக்க பல கோடி ரூபாய் செலவில் கோயம்பேடு மார்க்கெட்டின் அருகில் மின்சார தயாரிப்பு நிறுவனத்தை மத்திய அரசு நிறுவியது. ஆனால் வெறும் பேச்சளவில்தான் இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளது. செயலாக்கம் எதுவும் இல்லை. தினம்தோறும் மார்க்கெட்டுக்கு வரும் சரக்குகளின் கழிவுகளை அகற்ற மார்க்கெட் நிர்வாக குழு எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. மார்க்கெட் நுழைவு கட்டணம் 2 ரூபாய் முதல் 160 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும், கோயம்பேடு மார்க்கெட்டை பராமரிக்கும் சென்னை வளர்ச்சி குழுமம் இங்கு வேலை செய்பவர்களுக்கு குடிநீர், கழிப்பறை வசதிகளை செய்யவில்லை என்றும் வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மார்க்கெட்ல சரிவர குப்பை அகற்றுறது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி டன்னுக்கு 400 ரூபாய் மேனிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க சின்ன வியாபாரிகள் தான். இப்போ பாத்தீங்கன்னா 830 ரூபாய் டன்னுக்கு வாங்கிட்டு இருக்காங்க குப்பையை அள்ளுறதுக்கு. இது குப்பையை அள்ளுறாங்கன்னா ஒரு நாளைக்கு அள்ளுறாங்க, 4 நாளைக்கு குப்பையை அள்ளுறது இல்லை. ஆக்ரால இருந்து வருதுங்க. அவங்க 4 நாள் வரும்போது அவங்க சமைச்சு சாப்பிட்றது வண்டியில தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ கேட்டா ஒரே நாத்த அடிக்குது, எனக்கு வயிற்ற கலக்குது, எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. லாரிக்காரங்கன்னா கோயம்பேடுக்குன்னா ஐயோ அங்க போன குப்பையை வர மாட்டாங்க, ஒரே நாத்த அடிக்குது. குப்பைகளுக்கு மத்தியில் காய்கறிகள், பழங்களின் மேல் ஈக்கள் மொய்க்கின்றன. அது மட்டுமின்றி குப்பைகளை அகற்ற CMDA பயன்படுத்தும் இயந்திரமும் அருவருப்பை உருவாக்குகிறது. எனவே ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட் என்று கூறப்படும் கோயம்பேடு மார்க்கெட் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. இதில் அரசு தலையிட வேண்டும் என்றும், இயற்கையாக கிடைக்கும் காய்கறிகள் மூலம் கிடைக்கும் மின்சாரம் தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சிறிய அளவிலாவது சரிக்கட்ட பயன்படும் என்றும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். பழங்கள், காய்கறிகள், இதிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களிலிருந்து மின்சாரம் பிளான்ட், அதாவது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு அதிகப்படியான சப்ளை செய்து மின்சாரத்தை உற்பத்தி செய்தால் ஓரளவுக்கு மின்சார தட்டுப்பாடே போகலாம். குப்பைகள் சரிவர அள்ளப்படுவதில்லை. மின்சாரம் மற்றும் இயற்கை வாயு தயாரிக்கும் நிலையம் முடங்கி கிடக்கிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட் என்ற பெயர் பெற்ற கோயம்பேடு இப்போது குப்பைகளின் மேடாகத்தான் உள்ளது.